ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 வெளிவந்த காப்வேப் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் கதையை தான் பார்க்க போகிறோம். அண்ட் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த கதை நல்லா சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு டவுன்ல தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் பேரு பீட்டர். பீட்டர் நைட்டு எப்ப தூங்கும் போதும் அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு செவுருல இருந்து பீட்டரை யாரோ ஒரு பொண்ணு குரல்ல அவனை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நம்ம பீட்டர் பையனா இருந்தாலும் அவனுக்கும் பயம் இருக்கும் இல்லையா, அதனால அவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் இவன் ஏதோ கெட்ட கனவு தான் கண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம விட்டுறாங்க. பீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பையன். அவன் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா சில பசங்க அவனை புல்லிங் பண்ணுவாங்க, அதாவது பயங்கரமா கலாய்ப்பாங்க. அதனாலே அங்க ஸ்கூல்ல இருக்கிற நம்ம பீட்டரோட மிஸ் இருக்காங்க. இவங்க பேரு டிவைன். இவங்களுக்கு நம்ம பீட்டர் மேல ஒரு கண்ணு, அதாவது அவங்களை நல்லா பாத்துப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படிதான் நம்ம பீட்டர் தூங்கும் போது அவனுக்கு காதுல ஒரு குரல் கேக்குது. அது என்ன குரல்னா, உன்னோட ஸ்கூல்ல உன்னை ஒருத்தன் கேலி பண்றான்ல, அவனை அடிச்சிரு, நீ யாருன்னு காட்டு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவருல நம்ம பீட்டரை ஒரு மாதிரி ஒரு குரல் ஹிப்னோடைஸ் பண்ணுது. நம்ம பீட்டருக்கு இந்த குரல் என்னன்னு தெரியல. சோ அந்த செவர்ல இருந்து கேட்ட குரல்னால நம்ம பீட்டர் என்ன பண்றான்னா, மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் கேலி பண்ணால ஒரு பையன் அவனுடைய காலை ஒரு படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டு அந்த கேலி பண்ண பையனோட காலை நம்ம பீட்டர் உடைச்சு விட்டுறான். இந்த தப்ப பண்ணதுனால பீட்டரை ஸ்கூல்ல இருந்து விலக்கியே வச்சிடறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல நம்ம பீட்டரோட பேரண்ட்ஸ், பீட்டர் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, இரு உனக்கு நாங்க தண்டனை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. இது ரகசிய அறைன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம பீட்டரை அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கீழே அடிச்சு வைக்கிறாங்க. பீட்டர் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கீழே ஏதாவது படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு சில நாள் கடந்து போகுது. நம்ம பீட்டரும் பாத்தீங்கன்னா அவனுடைய தப்ப உணர்ந்துடுறான். அதனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பீட்டரை திரும்ப அவனுடைய ரூமுக்கே படுக்க வச்சிடறாங்க. திரும்ப அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம பீட்டருக்கு திரும்ப அந்த குரல் கேக்குது. அது என்னன்னா, பீட்டர் உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மோசமானவங்க, அதாவது நான் தான் உன்னோட தங்கச்சி, இவனால நம்ப முடியுதா அப்படி இப்படின்னு அந்த செவுத்துக்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. நம்ம பீட்டர் இருந்தாலும் அதெல்லாம் காதுல வாங்கிட்டு அவன் பாட்டுன்னு இருக்கான். அப்ப அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம பீட்டரோட அம்மா அப்பாவும் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. எப்படின்னு நம்ம பார்த்தா இந்த பீட்டர் இருக்கான் இல்லையா, இவன் தான். எப்படின்னு பார்த்தா அந்த செவுத்துல அந்த பொண்ணோட குரல் கேட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இருக்கான். அதாவது அந்த செவுத்துல இருந்து ஒரு குரல் என்ன சொல்லிருக்கோம்னா, உங்க அப்பா அம்மாவை கொன்னுடு, அவங்க தான் என்ன எந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த குரலுக்கு அடிமைப்பட்ட நம்ம பீட்டர் அப்பா அம்மாவையே கொண்டு இருப்பான். சரியா அப்போ அந்த ஊர்ல ஹாலோவின் டைம். நம்ம பீட்டர் ஒரு பையனோட காலை உடைச்சான் இல்லையா, அவன் அவங்க அண்ணனுங்களை கூப்பிட்டுட்டு பீட்டரோட ஃபேமிலியை அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் பீட்டரோட வீடுக்குள்ள அந்த சமயம் பார்த்து வந்துடுறானுங்க. அப்போ கரெக்டா அந்த வீட்டு உள்ள இருக்கிற அந்த சிவர் உள்ள இருந்து ஒரு பேய் வெளியே வருது. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீட்டரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களை பயங்கரமா அடிச்சு கொலை பண்ணுது. இந்த காட்சியெல்லாம் நம்ம பீட்டர் பாத்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவனோட போன் எடுத்து அவங்க ஸ்கூலோடைய அந்த மிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுமே கிளம்பி பீட்டரை பார்க்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த பேய் இருக்கு இல்லையா, அது நம்ம பீட்டர் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. அது என்னன்னா, பீட்டர் நான் தான் உன்னோட தங்கச்சி, உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, என்னோட உருவம் பாக்குறதுக்கு கோரமா இருந்ததுனால இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்லயே போட்டு என்ன அடிச்சு வச்சுட்டாங்க. கீழே இருந்து வத்தி போய் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இப்ப நான் உன்னையும் அடிச்சு வைக்க போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா நம்ம பீட்டரையும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல அடிச்சு வைக்குது. ஆனா கரெக்டா அந்த சமயம் பார்த்து நம்ம ஸ்கூல் மிஸ் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீட்டரை அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் மிஸ்ஸும் அப்புறம் பீட்டரும் 2 பேருமே அந்த பேயை திரும்ப அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்லயே அடிச்சுட்டு இவங்க 2 பேருமே அங்க தப்பிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் ஒன்னு சொல்லுது பாருங்க. அது என்னன்னா, பீட்டர் நீ எங்க போனாலும் நான் உன்னை தேடி வருவேன், நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் நான் உன்னை சோகமாக்குவேன், இது என் சபதம் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்ல நம்ம பீட்டர் இன்னொருத்தங்க வீட்டுக்கு போறான். அங்க தூங்கி எழுந்துக்கிறான். அப்ப அவன் பக்கத்துல அவன் பழைய வீட்டுல இருந்த பேய் திரும்ப வருது. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. ஆக்சுவலி இது ஒரு கற்பனை கதை தான், ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சுல, நான் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. பை பாய்.